பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்பதாக. இயேசுவின் மரணத்தை சரீரத்தில் தரித்து கொள்ளுங்கள். Wear the death of Jesus in your body என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் மரணத்தை சரீரத்தில் தரித்து கொள்ளும் போதுதான் இயேசுவின் ஜீவனும் சரீரத்தில் விளங்கும் என்று மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் கூறுகிறது. கிறிஸ்துவோடு கூட மரித்தால் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்போம் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவின் மரணத்தை தரித்து கொள்வது என்பது உன்னத அழைப்பிற்குரிய தியாகம் வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் மிகப்பெரிய தியாகத்தோடு ஊழியம் செய்து வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் பலவீனர்கள், கனவீனர்கள், பசியாயிருந்தோம், வையப்படுகிறோம், உலகத்திற்கு குப்பையைப் போல இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 4:9-13 வசனங்களில் கூறுகிறார். மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கம், கலக்கம், துன்பம் நேரிட்டாலும் மனமுறிவு அடைவதில்லை என்று 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7-11 வசனங்களில் கூறுகிறார். உலகத்திற்கு நீங்கள் குப்பையாக எண்ணப்படும் போது கிறிஸ்துவின் மரணத்தை தரித்து கொள்ளுகிறீர்கள் என்றும் அது மிகவும் பாக்கியம் என்றும் எண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு பல இடங்களில் இருக்கும் போதனை இயேசு பாடுபட்டபடியால் நான் இனி பாடுபட தேவையில்லை என்றே காணப்படுகிறது. ஆனால் பவுல், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று ரோமர் 8:35 கூறுகிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவின் மரணத்தை தங்கள் சரீரத்தில் தரித்து மடிந்த விதத்தை பாருங்கள். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் தொங்கவிடப்பட்டார். பர்த்தலோமியு தோலுரிக்கப்பட்டார். யோவானின் சகோதரன் யாக்கோபு தலைவாங்கப்பட்டார். கிளையோப்பாவின் மகன் யாக்கோபு கோபுரத்திலிருந்து தள்ளப்பட்டார். ததேயு என்னும் யூதா அம்பரியப்பட்டு கொல்லப்பட்டார். மத்தேயு வாளால் வெட்டப்பட்டார். பேதுரு தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டார். பிலிப்பு தூக்கிலிடப்பட்டார். செலோத்தே என்னும் சீமோன் தன்னுடைய 129ஆம் வயதில் சிலுவையில் அறையப்பட்டார். தோமா சென்னையில் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். மத்தியா கல்லறியப்பட்டு தலைவாங்கப்பட்டார். யோவான் நாடு கடத்தப்பட்டு இயற்கை மரணம் அடைந்தார். பவுல் தலைவாங்கப்பட்டார். இவர்கள் எல்லாரும் அவிசுவாசத்தோடு மரிக்கவில்லை. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினால் மரித்தார்கள். இயேசுவின் மரணத்தை தங்கள் சரீரங்களில் தரிக்க துணிபவர்கள்தான் இந்நாட்களில் இயேசுவுக்கு தேவை. அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆகையால் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக மரணத்தை சந்தித்த இயேசுவின் மரணத்தை உங்கள் சரீரத்தில் தரித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்காக எந்த ஒரு தியாகமும் செய்ய ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் தரித்தவர்களாகவும் உம்முடைய காயங்களை அணிந்தவர்களாகவும் எங்கள் சுயத்தையும் மாம்சத்தையும் சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவியம் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, கடந்து செல்கிற இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற பாத்திரங்களாய், உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய் காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறியிருக்கும்படி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.